அமீதேஷுக்கு எஃப்ஏ 4th அசஸ்மெண்ட் எக்ஸாமுடைய தேர்ட் டே பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ஓரல் அண்ட் ரைட்டிங்கு. ஸோ ஓரல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 100 வரைக்கும் சொல்லணும். ரைட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக்ஸ் ப்ளஸ் 1 to 100, அதாவது ஃபார் அண்ட் நியர், அவுட் சைட் இன்சைட், அதுக்கப்புறம் ஹெவி அண்ட் லைட், இந்த கான்செப்டில் வந்து எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்லிட்டு சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கோர்ஸ் புக், ஆக்டிவிட்டி புக். கோர்ஸ் புக்கில் வந்து டீச்சிங்காக இருக்கும், இந்த டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவிட்டி புக்கில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும். ஸோ எக்ஸாம் இந்த மாதிரி வரும். இப்போ 61 to 70 இந்த மாதிரி வந்து அவங்க எழுதுகிற மாதிரி ரைட்டிங் எக்ஸாம். ஒவ்வொரு டாபிக்மே அவனுக்கு புரிகிற மாதிரி ஒன்ஸ் வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டு, எக்ஸாம்ஸ்க்கு வந்து இப்படி தான் வரும் அமிதேஷ், வந்தால் இப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு டாபிக்குமே வந்து கொடுத்துருந்தோம். அதை அவன் அழகாகவே பண்ணிட்டான். வெரி குட். அமிதேஷ் கிட்ட நாங்கள் மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணதே அவன் கான்செப்ட் வைஸ் அதை லேர்ன் பண்ணணும். ஓரல் அண்ட் ரைட்டிங்கோட அவன் வந்து நல்லா புரிஞ்சு படிக்கணும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்கை வந்து ரியல் டைமோட நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். இன்சைட்னா சர்க்கிள் பண்ணும், அவுட் சைடு இருக்கிறத கிராஸ் பண்ணும். போடு. அவுட் சைடு இருக்கிறத சரி. இதுல ஃபிஷ் வந்து எதுல இன்சைட்ல இருக்கு? உள்ள. ஓகே. அவுட் சைடு எங்க இருக்கு? ஓகே. ஃப்ரூட்ஸ் எல்லாம் எது இன்சைட்ல இருக்கு? எது அவுட் சைடுல இருக்கு? ஓகே. பாக்ஸ்ல பால் எங்க இன்சைட்ல இருக்கு? வேர் த பால் இஸ் இன்சைட் த பாக்ஸ். இன்சைட் த பாக்ஸ். ஓகே. அவுட் சைட் த பாக்ஸ். ஓகே. இன்சைட்னா என்ன மிதேஷ்? அவுட் சைட்னா? ஓகே. கான்செப்ட் வைஸ் நல்லா சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு மாக் டெஸ்ட் வைக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிக்சர்ஸ்லாம் ட்ரா பண்ணி எக்ஸாமுக்கு இப்படி வரும் அமிதேஷ், வந்தால் நீ எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து வந்து மாக் டெஸ்ட் வச்சுருந்தேன், டெமோ மாதிரி. ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிட்டான். அவங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சாலே நம்ம எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அவங்களால அந்த எபிலிட்டி வரும்னு நினைக்கிறேன் எழுதுறதுக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் ரைட். அதுவுமே 30லேருந்து 50, 60 இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் கவுண்ட் பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு சிலபஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து 30 to 40 இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தேன். பட் ஓரளவுக்கு நல்லாவே கவுண்ட் பண்ணி எழுதிட்டான். கன்ஃபியூஸ் ஆகாமல், கான்சென்ட்ரேட் மிஸ் ஆகாமல் இருக்கிறது தான் இதோட பெரிய டாஸ்கே. அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபைனல் 1 to 100 வரைக்கும் எழுதணும். சாருக்கு அங்கங்கே சின்ன சின்ன டவுட் வந்துச்சு, 13க்கும் 30க்கும் அந்த மாதிரி. ஆனால் எப்படியோ ஒன்று ஓரளவுக்கு எழுதிட்டான்.